உத்தரவை மீறி பலமுறை எச்சரித்தும் வீட்டை விட்டு வெளியே சென்றதால் டோராவை போலீசார் கைது செய்தனர். டோராவின் விசாவும் ரத்து செய்யப்பட்டது. டோரா ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்ல நினைச்சீங்களா? புடிங்க சார், அவளை இப்படி ஜெயில போடுங்க. பின்னாடியே காட்டு வச்சுக்கிட்டு அந்த காடு உங்களுக்கு தெரியுதான்னு வேற கேக்குறான். ஏன் அவளுக்கு கண்ணு தெரியாது? டோரா ரொம்ப பாவம், அவளை விட்டுருங்க. டோராவா? அவளை பிடிச்சிட்டாங்களா? அவ அங்கே இருக்கட்டும். ஜாலி ஜாலி ஜாலி. A few moments later. ஹலோ ஷின்சான். ஏய் சுட்கி, நீயா? என்னாச்சு ஷின்சான்? ரொம்ப சந்தோஷமா இருக்க? ஏய், உனக்கு ஒரு நியூஸ் தெரியுமா? இந்த டோரா இல்ல டுபுக்கு, அது சொல்ல சொல்ல கேட்காம ஊர் சுத்த போய் அவளை போலீஸ் லபக்குன்னு பிடிச்சி ஏதோ ஒரு பழைய பாட்டு போட்டு ஆட விட்டாங்களாம். இன்னொரு விஷயம் தெரியுமா சுட்கி? நான் காலையில பேங்க்குக்கு போயிருந்தேனா, அங்கே பின்னாடி 4 பேர் மாஸ்க் போட்டு நின்னாங்க. நான் அப்படியே பார்த்து மிரண்டேன். அச்சோ, அப்புறம் அவங்க சொன்னாங்க, தம்பி பயப்படாதப்பா, இங்க யாருக்கும் கொரோனாலாம் ஒன்றும் இல்லை, நாங்கள் பேங்க்கை கொள்ளடிக்கு தான் வந்திருக்கோம் சொன்னாங்க. அப்பதான் என் மனசுக்கு ஒரு நிம்மதியாச்சு. எப்பா பொழைச்சண்டா சாமி, நான் பஸ்ல வந்துட்டு இருந்தேனா, கண்டக்டர் வந்து டிக்கெட்னாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? நான் முன்னாடி எடுப்பாங்க சார்னேன். அங்கே யாரும் எடுக்கலையே அப்படின்னாரு. அப்போ பின்னாடி எடுப்பாங்க அப்படின்னேன். அவங்களும் எடுக்கலையேன்னாரு. அப்போ நான் மட்டும் நான் இழிச்சவாயினா நான் ஏன் டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னு கேட்டேன் பாரு. கண்டக்டர் பதறி போய் சில்லறை எல்லாம் கீழே போட்டாரு. அவர் குனிஞ்சு பொறுக்கிறதுக்குள்ள ஏன் ஸ்டாப்பிங் வந்துருச்சு, நான் இறங்கி வந்துட்டேன். சரி சுட்கி, நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் நீ டக்குன்னு பதில் சொல்லணும். எனக்கு நீ லட்டு கொடுப்பியா? டக்கு டக்கு. ஐயோ அப்பா சுட்கி, நான் டக்குன்னு காமெடிலாம் பண்ற. டக்கு டக்கு. அட இருமா, நீ வேற எது சொன்னாலும் டக்கு டொக்குன்னுகிட்டு. நீதானே ஷின்சான் டக்கு டக்குன்னு பதில் சொல்ல சொன்ன? ஐயோ இதான் தோலக்பூர் குசும்பா, செமையா இருக்கு போ. சொல்ல மறந்துட்டேன் ஷின்சான், எங்க ஊர்ல பெரிய வெள்ளம் வந்துச்சு. ஓஹோ அப்படி, அப்ப அந்த வெள்ளத்தை கரைச்சு நமக்கு பொங்கல் பண்ணி கொடு. எப்பவும் சாப்பிடுறதுலயே இரு ஷின்சான். உன் தமிழ்ல தாரக்காச்சு ஊத்த, அதுக்கு பேரு வெள்ளம். என்ன பண்றது, நமக்கு சோறும் சொல்லும் முக்கியம் இல்லையா? ஷின்சான், பீம் இன்னைக்கு எங்க ஊர்ல பெரிய காளை அடக்குனா தெரியுமா? இது என்ன பிரமாதம், நான் கூட தான் சின்ன வயசுல நிறைய காளையை அடக்கியிருக்கேன். நீ சின்ன வயசுல இருக்கும் போதே வா? இல்ல சின்ன வயசு காளையே நிறைய அடக்கியிருக்கேன்னு சொல்ல வந்தேன். கடவுளே, நம்ம குரங்குல இருந்து வந்தோன்னு நீ நிரூபிச்சுட்டே இருக்க ஷின்சான். அட நீ வேற, இயற்கை தரதெல்லாம் தின்னுட்டு ஏப்ப விடுறதுக்குள்ள மறக்கிற மனுஷனை எப்படி குரங்கு மதிக்கும்? அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. நீ சொல்றதும் சரிதான் ஷின்சான். சரி சுட்கி கொஞ்சம் இரு, நான் போய் கதவை மூடிட்டு வரேன், ஏசி காத்து வெளியே போகுது. கதவை திற, காத்து வரட்டும்னு சொல்ற காலம் போய் கதவை மூடு, ஏசி காத்து வெளியே போக போகுதுன்னு சொல்ற காலம் வந்துடுச்சு ஷின்சான். அட ஆமா சுட்கி, எல்லாமே மாறி போச்சு. காலம் ரொம்ப மாறிடுச்சு. கை வீசி நடந்தோம், இப்போ கைபேசியோட நடக்கிறோம். படித்தால் வேலை, இப்போ படிக்கிறதே வேலை. நிலா பார்த்து சோறு ஊற்ற காலம் போய் மொபைல் பார்த்து சோறு ஊற்ற காலம் வந்துடுச்சு. காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறணுங்கிற கான்செப்ட்ல கண்டபடி மாறி போன இந்த மனுஷனை இந்த லாக்டவுன் எது முக்கியம்னு பல ஆங்கிள் புரிய வச்சிருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். என்ன பண்றது, விடு ஷின்சான். சரி வா, ஈவினிங் நம்ம ஏதாச்சும் விளையாடலாமா? இந்த லாக்டவுன்ல முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம பசங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து பழைய மாதிரி ஜாலியா விளையாடணும். இப்போ அது முடியாத காரணத்தினால டக்குன்னு உள்ளவா நம்ம பப்ஜியில் ஒரு கேம் போடுவோம். நம்ம தான் டோராவை காப்பாற்றணும். ஆமா, நம்மள விட்டா அவளுக்கு வேற யாரு இருக்கா? அதெல்லாம்